விநாயகப் பெருமானுக்கு பெருச்சாலி வாங்கணும். ஆமா, பெருச்சாலில 7 லைட். அவர் புல்லட் வண்டியில வந்திருக்காரு. என்னது புல்லட் வண்டியில? ஐயா புல்லட் வண்டியில் கொள்ளையாரப்பே குக்கிமே மம்பட்டு வந்தாரா. 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 மகமாரி ஊஞ்சலிலே காட்சியத்து தந்தாரா. மகமாரி ஊஞ்சலிலே காட்சியத்து தந்தாரா. மகமாரி ஊஞ்சலிலே காட்சியத்து தந்தாரா. மகமாரி ஊஞ்சலிலே காட்சியத்து தந்தாரா. கணபதி டும் 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 கணபதி டும் 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 கணபதி 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 டும் 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 கணபதி டும் 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 கணபதி டும் 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 கணபதி 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 டும் 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 கணபதி டும் 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 கணபதி 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 டும் 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 கணபதி டும் 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 கணபதி டும் டும் டும். அண்டம் முழுதும் நாயகா ஒன்றினுள் அடக்கும் நாயகா. அதுவே யானை முகவேணும். ஆமா ஓங்கார விளக்கும் நாயகா. சுழலும் கோள்கள் இவர் சொல் கேட்கும். நாயகா இவரை தொழுதால் போதும். ஆமா நல்லதே நடக்கும். நாயகா. ஆனை முகனை பறிந்தால் நவக்கிரகங்களும் மகிழும். நாயகா நல்லதே நடக்கும். ஆமா. நல்லதே நடக்கும். நாயகா. ஓரானை கண்டை எங்கள் உமையா திருமகனை ஆமா. கூறானை கற்பகத்தை பேணினால் நாயகா ஆராதி சித்தி தரும். நல்ல புத்தி தரும். ஆமா. புத்திர சம்பத்து தரும். நாயகா. சித்தி தரும் வெற்றி தரும் தான். நாயகா சுழி போட்டி செயலது ஓட்டம் தங்கி பிள்ளைக்கா சுழி போட்டி செயலது ஓட்டம் அழியாத பெரும் செல்வம் மகனே. அழியாத பெரும் செல்வம் மகனே. இளையானந்த கூத்தனின் மகனே. இளையானந்த கூத்தனின் மகனே. போட்டி சேலையோ தொடர்ந்து இல்லையா போட்டி சேலையோ தொடர்ந்து அவர்களாலே கூடும் தொடர்ந்து அவர்களாலே கூடும் தொடர்ந்து இல்லையா போட்டி சேலையோ தொடர்ந்து. மக்கள் அழைச்சா உடனே வருவார் சொன்னேன். ஆமா. ஆனந்தமா வந்தாரு. எவ்வளவு கோயில் போயிருப்பீங்க. எத்தனையோ சாமி பார்த்திருப்பீங்க. ஆமா. 2 கை உள்ள சாமி, 4 கை கொண்ட சாமி, 8 கை கொண்ட காளியம்மன், 16 கை கொண்ட பத்திரகாளியம்மன். ஆனால் இவருடைய தம்பி முருகப்பெருமானுக்கு 12 கைகள். எங்க விநாயகப் பெருமானுக்கு கொஞ்சம் வித்தியாசமா 5 கை. அதுல ஒண்ணு மட்டும் நீட்டா கீழே தொங்கும். கோபப்படாதே, உன் தும்பிக்கை தான் சொன்ன. கோபப்படாதீங்க. என்னது அவன் தும்பிக்கை தான் சொன்னோம். அது என்ன சாதாரண தும்பிக்கையா? நம்மை போன்ற கோடான கோடி பக்தர்களுடைய பெரியார் ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும். அடிக்கும் நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும். அங்கே 2 பாதம் கொடுக்கும். அவர் அசந்து வர அருமணிகள் ஒழிக்கும். அவர் அசந்து வர அருமணிகள் ஒழிக்கும். போட்டி சேலையோ தொடர்ந்து இல்லையா போட்டி சேலையோ தொடர்ந்து அவன் அருளாலே கூடும் தொடர்ந்து
அப்படி. ஏன்னா நீ எந்த சாமிக்கு திருவிழா செஞ்சாலும் சரி முதல் பூஜை யாருக்கு? விநாயகர் பெருமானுக்கு. இப்ப மகமாரியம்மன் கோவில்ல ஆடி திருவிழா 2ஆம் வெள்ளிக்கு. ஆமா. செடு திருவிழா முதல் பூஜை யாருக்கு? விநாயகர் பெருமானுக்கு. முதல் காப்பு யாருக்கு? விநாயகர் பெருமானுக்கு. இங்க ஊஞ்சலுக்கு வந்து முதல்ல யாரு கூப்பிட்டோம்? விநாயகர் பெருமானுக்கு கூப்பிட்டோம். அப்ப எவ்வளவு ஆனந்தமாக இருப்பா. ஆமா. என்ன வேண்டும் கேள். அப்படியா இருந்தா எனக்கு ஒரு 10,000 பணம் வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க. எனக்கு ஒரு 5,000 வாங்கி கொடுங்க. பணம் கேட்க சொன்னா பணம் கேக்குறாங்க பாரு. தம்பி மணிக்கண்டா உனக்கு எவ்வளவு வேணும்? நாளைய செலவுக்கு 2,000 போதும். தம்பி உனக்கு பணமே வேணான்றான் பாரு. இப்ப நீங்க எல்லாம் 5,000 10,000 2,000 பணமே வேணான்ட்டார். ஆமா. இந்த ஊர்ல பெரியவங்க இருப்பாங்க. பெரியவங்க யாரு? 40 வயசுக்கு மேற்பட்டவங்க. அவங்க என்ன கேட்பாங்க? என்ன? ஆண்டவனி நோயற்ற வாழ்வை கொடு. ஆமா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். செல்வம். அந்த காலத்துல தாத்தா சாப்பிட்டு வந்தாருன்னா பாட்டி வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுத்தது. ஆமா. பல்லு இல்லாத கிழவனா தான் இடிச்சு கொடுத்தது. ஆமா. இன்னைக்கு தாத்தா பசிக்கு சோறு போடுதுன்னா கிழவா உனக்கு சுகரு 550 இருக்கு. ஆமா. சோத்தே கெண்ணாம பார்க்க கூடாது. ஆமா. இந்த 8 மாத்திரை சாப்பாடு மூடி போடு. சாப்பிட்ட உடனே பிபி மாத்திரை போடு அப்படின்னு மாத்திரை மருந்து தான் முழுங்கிட்டு இருக்கு. ஆமா. அப்படி மாத்திரை மருந்து முழுங்காம ஹாஸ்பிட்டல் படி ஏறி இருக்காம இருந்தா போதுனாப்பா. ஆமா. நோயற்ற வாழ்வை கொடு அப்படின்னு பெரியவங்க வேண்டிப்பாங்க. அந்த 40 வயசு 20 வயசு வரைக்கும் அவங்க என்ன வேண்டிப்பாங்க? ஆண்டவனி நல்லா படிச்சிருக்கும். படிச்ச படிப்புக்கு நல்ல ஒரு உத்தியோகம், ஒரு வேலை வாய்ப்பு, இல்ல செய்யற தொழில் மேலும் அவனை கைதி கொடு அப்படின்னு அவங்க வேண்டிப்பாங்க. இந்த 20 இருந்து சின்ன பசங்க வரைக்கும் அவங்க என்ன வேண்டிப்பாங்க? ஆண்டவனி உன்னுடைய கருணையினாலே 2 வருஷமா நோ டென்ஷன் நோ பிபி ஒன்லி ஹாப்பி. கொரோனா லீவ் விட்டாங்கல்ல, பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பணம் படிக்காமலே பாசான கூட்டம் இங்க பிள்ளையாக்கு பூமாலாம் போட்டு விடுங்க. பள்ளிக்கூடம் கிடையாது, பரீட்சை கிடையாது, டெஸ்ட் கிடையாது, வாத்தியார் அடிவது கிடையாது. சந்தோஷமா இருந்தா அதை விட இந்த தாய்மார்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஏன் கொரோனாவுக்கு போறேன்? இப்ப 2 மாசம் லீவ் விட்டாங்கல்ல, ஆமா சந்தோஷமா இருக்காங்க. எப்ப வேணாலும் இறந்துக்கலாம், எப்ப வேணாலும் ஆக்கலாம், எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஆமா. இந்த 2 மாசம் லீவு முடிஞ்சது. ஐயோ பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம் சொன்ன உடனே 5 மணிக்கு ஆள் வச்சு 6 மணிக்கெல்லாம் இட்லி சுட்டு சட்னி ஆக்கி சாம்பார் வச்சு சோத்த வச்சு குழம்பு வச்சு இந்த பசங்களை 6:30 எழுப்பி பாத்ரூம் தள்ளி உழுப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு இதுக்கு பவுடர் அடிச்சு விட்டு டைகெல்லாம் மாட்டி விட்டு கிளப்பி சுட்டு வச்சு இட்லி தோசை செவத்துக்கு சேரு போற மாதிரி குழப்பி திண்டா திண்டா வாரி அழுத்தி கரெக்டா 7:15 7:30 மணிக்கெல்லாம் வேங்கார வந்துட்டா நான் ஷூவை போடுறான். பள்ளிக்கூடத்தில் ஆயா கழுவி விடுவாடா, அது ஒழுங்கா கழுவ மாட்டேமா நான் பாத்துட்டாங்க விட்டு போய் பஸ் எடுத்துட்டு அங்க பசங்க வேன்ல இருக்காங்க. பையன் சும்மா போவான்டியா கத்துவான். ஓ டிரைவரா விட்டாதவன சரி இப்படி தள்ளியா உள்ள தள்ளியா கேட்ட கதவு மூடு அப்படின்னு விட்டு வரும். அங்க போன உடனே இறை வணக்கம் என்னன்னு பாலும் தெளிவியனும் பாகம் பருப்பும் பாலும் தெளிவியனும் பாகம் பருப்பும் இவை நான்கும் கலந்திறக்கி நான் தருவேன், இவை நான்கும் கலந்திறக்கி நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமக தூமணியே, கோலம் செய் துங்க கரிமக தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான், நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான். அங்க இறைவனுக்கு சொல்லிட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன வேண்டி வருவான்? என்ன ஆண்டவனி எப்படியாவது எங்க அப்பா செல்ல ஆட்டிய போட்டு எடுத்து வந்துடுறேன். இன்னைக்கு எங்க போனாலும் தடையில்லாத பிரி பேக் சிக்னல் கிடைக்கணும். ஆஹா இந்த கேம் விளையாடுற பசங்க 64 கலையும் அவன் முகத்துல பாக்கலாம். இடியோ ஒன்னாலும் அவனுக்கு தெரியாது. ஆமா இந்த பசங்க வேண்டிக்கிறது. ஆமா நீ கூட இருக்கின்றார்களே எனதருமை தாய்மார்கள். ஆமா காசு பணம் சொத்து சுகம் நகை நட்டு பணத்துக்கு அவங்களுக்கு குறையே கிடையாது. ஐயோ இதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு போட்டா ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஒரு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஒரு பேங்க் புக் இது இருந்தா போதும். பணம் கொட்டும். எப்படி மகளிர் மன்றம் எதற்காக, எக்கிடோசு எதற்காக, கிராம விடியல் எதற்காக, பணத்தை கொடுப்பார் அதற்காக. மகளிர் மன்றம் போனா 50,000 லோன் எடுத்துக்கலாம். எக்கிடோஸ் போனா ஒரு 50,000 எடுத்துக்கலாம். கிராம விடியல் வந்திருக்கு, அதுல போனா 20-30,000. ஆமா அப்புறம் எல்என்டி கம்பெனிக்காரன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். அப்படியா கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். பணத்துக்கு குறையே கிடையாது. இந்த தாய்மாக வேண்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அப்படியே விநாயகா ஆடி முடிஞ்சு ஆவணி மாசம் உனக்கு விநாயகர் சதுர்த்தி. அந்த ஆவணி சதுர்த்தியிலே உனக்கு பிடிச்ச கொழுக்கட்டை புளிக்கொழுக்கட்டை வேணுமா? ஆமா இலை கொழுக்கட்டை வேணுமா? உனக்கு என்ன வேணும்? செங்கருப்பு, மாங்கனி, தேங்கனி, பலாக்கனி, முக்கனி விளையிற ஊரு. ஆமா எங்க நம்ம கடலூர் மாவட்டத்துல பண்ருட்டி தான். பலாபாத்துக்கு பேர் போன ஊர். உனக்கு என்ன வேணுமோ வச்சு படைக்கிறோம். ஆமா ஒன்னே ஒண்ணு செய்யணும். என்ன? ஒரே ஒரு வரம். என்ன? இந்த
பாண்டியேஸ்வர் நாடகத்தை விளம்பரம் இல்லாத ஒரே நாள்ல போட்டு முடியப்பா. ஐயோ ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ, நாங்க மடியில் நெருப்பு கட்டி கிடக்குறோம். முடியாது. நல்லவரம் எதுவாக இருந்தாலும் என்ன செய்வார்? என்ன கேட்டதெல்லாம் மல்லி தரும் பிள்ளை, சொல்ல வார்த்தைகள் இல்லை. கேட்டதெல்லாம் அள்ளி தரும் பிள்ளை, சொல்ல வார்த்தைகள் இல்லை. பாட்டம் என்ன பாட்டம் என்ன நாளைக்கோ. ஏன் நிறுத்தி விட்டாய்? உன் இசையன்ன இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடு விநாயகனை ஏமாட்டாதே, பாடு. அவர் வாசிக்க மாட்டார். ஏன்? அவருக்கு சொத்த போது விநாயகா இங்க வந்து பாரு. பாட்டுக்கிட்டான். பிள்ளையார கோயில்ல பாத்துருப்பேன், ஆமா. டிவியில பாத்துருப்பேன், செல்போன்ல பாத்துருப்பேன், ஊர்வலத்தை கூட பாத்துருப்பேன். புல்லட்ல இருந்து பாத்திருக்கியா? பார்த்தது இல்ல. கராத்த போட்டு பாத்திருக்கியா? பார்த்ததே இல்ல. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட் பாக்குறியா? ஆனந்தமாகத்தான் ஓடி வந்தான். விநாயகப் பெருமான் வணங்கி விட்டான். கேட்டவருக்கு கேட்டவர், நினைத்தவருக்கு நினைத்தவர். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை அம்பாள் மகமாரியனுடைய பொன்னோஞ்சலி ஆனந்தமாக வணங்கி அழைத்து இவருடைய தம்பி யாரு? முருகப்பெருமான். அவர் என்ன சொல்லி கூப்பிட்டா வருவார்? முருகனே வெற்றிவேல் முருகனுக்கு, முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. முருகா நீ வரவே